வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான தேடலுக்கு உங்கள ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த தலைப்போட நாம விவாதிக்க வந்திருக்கோம். ஆமா. இப்போ பாத்தீங்கன்னா, தகவல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி நம்மள சுத்தி இருக்கு. காலையில எழுந்ததுல இருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் ஏகப்பட்ட தகவல்கள் நம்ம மூளைய தாக்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? கண்டிப்பா. செல்போனை திறந்தாலே போதும் ஏகப்பட்ட விஷயங்கள் கொட்டுது. கரெக்ட். அந்த தகவல் பெருங்கடல்ல நீங்க மூழ்கி விடாம, உங்களுக்கு தேவையான ரொம்பவே ஆழமான சில அறிவ சுவாரஸ்யமான முறையில பிரிச்சு மேறது தான் நம்மளோட இந்த உரையாடலோட முக்கிய நோக்கம். சரியா சொன்னீங்க. இது ஒரு சாதாரண மேலோட்டமான பேச்சு கிடையாது. ரொம்ப ஆழமான ஒரு அலசல். ஆமா. இப்போ நீங்க ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு கிளம்பிட்டு இருக்கலாம், இல்லனா டிராஃபிக்ல வண்டியில போய்கிட்டு இருக்கலாம், அல்லது சும்மா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்து ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கலாம். நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்க நேரத்துக்கு முழுமையான மதிப்பளித்து ஒரு புது உலகத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறோம். இன்னைக்கு நாம அலச போற ஆதாரம் அளவுல ரொம்ப ரொம்ப சின்னது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற விஷயங்களும் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமானது. ஆமா, அது ஒரு முக்கியமான தமிழ் இலக்கிய படைப்பு. அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் 212 முதல் 215 வரை இந்த தலைப்புல அமைஞ்ச வெறும் 12 கவிதை வரிகளைத்தான் இன்னைக்கு நாம எடுத்துக்க போறோம். வெறும் 12 வரிகள் தான். ஆனா அதுக்குள்ள உலகத்தோட தத்துவமே அடங்கியிருக்கு. இந்த வரிகள் நாம தினமும் பாக்குற குடிக்கிற நீர் அப்படிங்கிற ஒரு சாதாரண விஷயத்தை வச்சு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் பேச போகுது. இத நாம விரிவாக பிரித்து பார்ப்போம். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வரிகளை நாம வெறுமனே மேலோட்டமா படிச்சுட்டு போக முடியாது. ஏன்னா தலைப்பிலேயே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இது ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படின்னு. ஆமாம். ஒவ்வொரு வரியும் உங்களை அடுத்தடுத்த ஒரு உயர்ந்த புரிதலுக்கு கொண்டு போற ஒரு ஏணிப்படி மாதிரி. இந்த வரிகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒவ்வொரு வரியோட முடிவுலையும் அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப வரும். அது ஏதோ கவிதைக்கு ஒரு ஓசை நயம் வேணும், ஒரு ரிதம் வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் எழுதப்பட்டது கிடையாது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. நீர் அப்படிங்கிற அந்த ஒரு பருப்பொருள், அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள், அதோட தன்மைகள், இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குற அந்த பேரொளியான அருட்பெருஞ்சோதி கூட இணைக்கிற ஒரு மாபெரும் பாலமா தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது இயற்கையும் அந்த இயற்கையை இயக்குற மாபெரும் சக்தியும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கறத இந்த படிக்கட்டுகள் நமக்கு உணர்த்துது. மிகச்சரியான புரிதல். அப்போ இந்த படிக்கட்டுகளோட முதல் படியிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். தாராளமா ஆரம்பிக்கலாம். முதல் 2 வரிகள் இப்படி தொடங்குது. நீரிடை உயிர் பல அருட்பெருஞ்சோதி, நிகழுறு பொருள் பல அருட்பெருஞ்சோதி. இத படிக்கும்போது தண்ணிக்குள்ள நிறைய உயிர்கள் இருக்கு, நிறைய பொருட்கள் இருக்கு அப்படின்னு சாதாரணமா சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்காக இதை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். சொல்லுங்க. ஒரு பெரிய கடலை கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த கடலுக்குள்ள மைக்ரோஸ்கோப் வழியா மட்டும் பார்க்க முடியற சின்னஞ்சிறு பாக்டீரியாக்கள், பிளாங்டன்கள் இருந்து பல டன் எடை இருக்கிற பிரம்மாண்டமான நீல திமிங்கலங்கள் வரைக்கும் லட்சக்கணக்கான உயிர்கள் வாழுது. ஆமா, கடலோட பல்லுயிர் தன்மை ரொம்பவே பெருசு. அது மட்டும் இல்லாம நிகழுறு பொருள் பல அப்படின்னு சொல்லும்போது அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற பவளப்பாறைகள், கனிம வளங்கள், கடலடி மலைகள்னு ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஒரு சொட்டு தண்ணில ஆரம்பிச்சு ஒரு பெரிய சமுத்திரம் வரைக்கும் எவ்ளோ விஷயங்கள் இருக்குன்னு இந்த வரிகள் சொல்லுது. ஆனா இதுல என்ன பெரிய ரகசிய தத்துவம் இருக்கு? இது வெறும் அறிவியல் உண்மைதானே அப்படின்னு நான் யோசிச்சேன். நீங்க கேட்ட இந்த கேள்விதான் ரொம்ப முக்கியமானது. நீங்க சொன்ன அந்த நுண்ணுயிரி முதல் திமிங்கலம் வரையிலான ஒப்பீடு ரொம்பவே சரியானது. ஆனா இந்த உயிர்களும் பொருட்களும் அந்த தண்ணிக்குள்ள சும்மா தற்செயலா உருவாயிடுச்சா? ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து விபத்தா உருவானதுன்னு சயின்ஸ் சொல்லுதே. அதுதான் கிடையாது. இதுக்கான பதிலத்தான் அடுத்த வரி ரொம்ப ஆழமா சொல்லுது. ஆருறவு அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. ஆருறவு அமைத்த, அதோட அர்த்தம் என்ன? இங்க ஆருறவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கவனிக்கணும். ஆருறவு அப்படின்னா ரொம்ப ஆழமான உறவு, ஒருபோதும் பிரிக்க முடியாத ஒரு பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். ஓ, அந்த பேரொளியான அருட்பெருஞ்சோதி நீருக்கும் அதுல வாழ்ற உயிர்களுக்கும் அங்க இருக்கிற பொருட்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஈக்கலாஜிக்கல் பாண்ட உருவாக்கி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு மிகச்சிறந்த சமநிலையை அமைச்சு கொடுத்திருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. ஆழுறவு அப்படின்னா ஆழமான உறவு, அன்பான பிணைப்புன்னு சொல்றீங்க. ஆனா கடலுக்குள்ள நிஜமா நடக்கிறது அதுவா? ஏன், உங்களுக்கு அதுல என்ன சந்தேகம்? அங்க ஒரு பெரிய மீனு சின்ன மீனை வேட்டையாடி சாப்பிடுது. சுறா மீன்கள் ரத்த களரிய உருவாக்குது. இதுல எங்க ஒரு அன்பான பிணைப்பு இருக்கு?
இதை எப்படி கடவுளோட ஆழமான உறவுன்னு இந்த வரிகள் சொல்லுது? எனக்கு இது கொஞ்சம் முரண்பாடாப்படுதே. இது ஒரு அருமையான கேள்வி. நம்மளோட மனித பார்வையிலிருந்து பார்க்கும்போது பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடுறது ஒரு வன்முறையா, ஒரு கொடூரமா தெரியலாம். ஆமா, பாக்க அப்படிதானே தோணுது. ஆனா இயற்கையோட பரந்த கோணத்திலிருந்து, அதாவது அந்த பேரொளியின் பார்வையிலிருந்து பாத்தீங்கன்னா அது வன்முறை கிடையாது. அது ஒரு நேர்த்தியான சமநிலை. ஒரு பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படின்னா கடல்ல இருக்கிற ஒரு சின்ன தாவரம் ஒரு சின்ன மீனுக்கு உணவாகுது. அந்த சின்ன மீன் இன்னொரு பெரிய மீனுக்கு உணவாகுது. ஒருவேளை அந்த பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடலன்னா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. சின்ன மீன்களோட எண்ணிக்கை அதிகமாகிடும். கரெக்ட். அப்படி அதிகமானா கடல்ல இருக்கிற அத்தனை தாவரங்களையும் அந்த சின்ன மீன்கள் சாப்பிட்டு அழிச்சிடும். ஒட்டுமொத்த கடலோட சுழற்சியும் நாசமாயிடும். ஓ, அப்போ இந்த உயிர்கள் ஒண்ணு சார்ந்த ஒரு சங்கிலி தொடர் மாதிரி இணைக்கப்பட்டு ஒட்டுமொத்த கடலையும் உயிர் போட வச்சிருக்கு. எக்ஸாக்ட்லி. அந்த சமநிலையை தான் ஆருறவு அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த துல்லியமான சூழலியல் பிணைப்ப எந்த ஒரு மனிதனோ அல்லது தற்செயலான நிகழ்வோ உருவாக்கிட முடியாது. இது அந்த அருட்பெருஞ்சோதியால ரொம்ப நுட்பமா ஆழமா அமைக்கப்பட்ட ஒரு டிசைன். ஆமா, இதுதான் நாம ஏறி இருக்கிற முதல் தத்துவப்படி. ஓஹோ, அப்போ வன்முறைன்னு நாம நினைக்கிற ஒண்ணுக்கு பின்னால ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாத்துற ஒரு பெரிய சமநிலை இருக்கு. அதுதான் அந்த ஆழமான உறவுன்னு சொல்றீங்க. இது நிஜமாவே ஒரு புது பார்வைதான். இயற்கையை புரிஞ்சுக்க இது ரொம்ப முக்கியமான ஒரு கோணம். சரி, இப்போ நம்ம அடுத்த செட் வரிகளுக்கு போவோம். இங்கேதான் விஷயம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமாகுது. நீரிடை நிலைப்பல அருட்பெரும் ஜோதி, நிலையுறு செயல்பல அருட்பெரும் ஜோதி. தண்ணிக்கு நிறைய நிலைகள் இருக்குன்னு இது சொல்லுது. அதாவது ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கும், ஓடுற நதியா திரவ நிலையில இருக்கும், அப்புறம் ஆவியாகி மேகமா மாறும். இதுதான் இந்த நீரிடை நிலைப்பல. சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா ஒரு நிமிஷம், தண்ணி 3 நிலையில இருக்குங்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கூட தெரியுமே. இத போய் ஏன் ஒரு பெரிய தத்துவமா இந்த அகவல்ல சொல்லணும்? ஏன்னா அந்த நிலைகள் எப்படி செயல்படுது அப்படிங்கறதுல தான் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய ஆச்சரியமே காத்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வரிய கவனிங்க. நிலையுறு செயல்பல அருட்பெரும் ஜோதி. அந்த ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு குறிப்பிட்ட செயல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்ன அந்த பனிக்கட்டி, திரவம், நீராவி அப்படிங்கிற 3 நிலையே எடுத்துப்போம். அறிவியல்ல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. தண்ணி உறைஞ்சி பனிக்கட்டியா மாறும்போது அதோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி குறையும். அதனாலதான் பனிக்கட்டி தண்ணிக்கு மேல மிதக்குது. கரெக்ட். ஆனா உலகத்துல இருக்கிற மற்ற பெரும்பாலான திரவங்கள் உறைஞ்சி போகும்போது அது கனமாகி உள்ள மூழ்கிடும். ஆனா தண்ணி மட்டும் விசித்திரமா மிதக்கும். ஆமா, நம்ம ஜூஸ் குடிக்கும்போது கூட ஐஸ் கியூப்ஸ் தண்ணியில மிதக்கும். ஆனா இதனால உலகத்துக்கு என்ன பெரிய லாபம் இருக்கு? ரொம்ப பெரிய லாபம் இருக்கு. துருவ பகுதிகளில் சமுத்திரம் உறைஞ்சு போகும்போது அந்த பனிக்கட்டி மேலேயே மிதக்கிறதால அது ஒரு போர்வ மாதிரி செயல்பட்டு கடலுக்கு அடியில இருக்கிற தண்ணியை கதகதப்பா வச்சிருக்கு. ஓ, அதனாலதான் கடலுக்கடியில அத்தனை கோடி உயிரினர்களும் குளிர்காலத்திலயும் சாகாம வாழுது. ஆமா, ஒருவேளை மற்ற திரவங்கள் மாதிரி தண்ணியும் உறைஞ்ச உடனே கனமாகி கடலுக்கடியில மூழ்கியிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு நினைச்சு பாருங்க. வரைக்கும் முழுசா உறைஞ்சி பூமியில இருக்கிற அத்தனை நீர்வாழ் உயிரினங்களும் அழிஞ்சு போயிருக்கும். சரியா சொன்னீங்க. பனிக்கட்டியா இருக்கும்போது உயிர்களை காப்பாத்துறது, திரவமா இருக்கும்போது ஓடி வந்து நம்ம தாகத்தை தீர்க்கிறது, ஆவியா மாறும்போது மேல போய் மழையா திரும்ப வருதுன்னு ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு மிக முக்கியமான நிலையுறு செயல் இருக்கு. இது எதையுமே தண்ணி தானா கத்துக்கல. அப்போ இதையெல்லாம் தண்ணிக்கு சொல்லி கொடுத்தது யாரு? அதற்கான விடைதான் அந்த பத்தியோட கடைசி வரி. ஆர்க்குல வகுத்த அருட்பெருஞ்சோதி. வகுத்த அப்படின்னா ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்ட, அல்லது கம்ப்யூட்டர் பாஷையில சொல்லணும்னா புரோகிராம் பண்ணப்பட்ட அப்படின்னு அர்த்தம். ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ல எப்படி ஒவ்வொரு கோடிங்கும் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யுதோ அதே மாதிரி இந்த அருட்பெருஞ்சோதி தண்ணியோட ஒவ்வொரு நிலையும் என்னென்ன செய்யணும்னு புரோகிராம் பண்ணிருக்கு. எப்போ மிதக்கணும், எப்போ ஓடணும், எப்போ ஆவியாகணும் அப்படிங்கறத எந்த ஒரு பிசுறும் இல்லாம ஆர்க்கோல முழுமையா வகுத்து வச்சிருக்கு. தண்ணியோட இந்த இயற்பியல் குணங்களுக்கு பின்னால அந்த பேரொளியோட மாபெரும் திட்டம் இருக்கு அப்படிங்கறத தான் இந்த 2வது படி நமக்கு உணர்த்துது. ஆமா, இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால்தான் பிரபஞ்சம் எவ்வளவு நேர்த்தியா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு புரியும். இது கேட்டும்போது கொஞ்சம் பிரமிப்பா தான் இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரு சாதாரண தண்ணிக்கு பின்னால இவ்ளோ பெரிய சாஃப்ட்வேர் கோடிங் ஓடிக்கிட்டு இருக்கான்னு தோணுது. அதுதான் இயற்கையோட அற்புதம். சரி, எனவே இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு நம்ம அடுத்த படிக்கு போய் பார்க்கலாம். 3வது படி. இங்க வர்ற வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. என்ன வார்த்தைகள் சொல்லுங்க. நீருருப பக்குவ அருட்பெருஞ்சோதி, நிறைவுறு பயன்பல அருட்பெருஞ்சோதி,
பக்குவம் அப்படிங்கிற வார்த்தைய நாம சாதாரணமா மனுஷங்களுக்கு தான் பயன்படுத்துவோம். அவர் ரொம்ப பக்குவமான ஆளுப்பா, எந்த சூழலையும் ஈஸியா கையாளுவார் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அப்படிதான் சொல்லுவோம். ஆனா தண்ணிக்கு எப்படி பக்குவம் வரும்? ஒரு திரவத்துக்கு மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்றது எனக்கு சுத்தமா இடிக்கிற மாதிரி தோணுது. நீங்க கேட்ட அதே மனுஷங்களோட உதாரணத்தையே நாம இங்க எடுத்துப்போம். ஒரு பக்குவப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பான்? தான் போற இடத்துக்கு ஏத்த மாதிரி, அங்க இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தற்பெருமை இல்லாம தன்னை மாத்திப்பான். யார் கூடயும் வீணா சண்டை போட மாட்டான். அதையே இப்ப தண்ணிக்கு அப்ளை பண்ணி பாருங்க. தண்ணிய ஒரு வட்டமான பாத்திரத்துல ஊத்துனா அது வட்டமா மாறிடும். சதுரமான பாத்திரத்துல ஊத்துனா சதுரமா மாறிடும். ஓ, அது நான் இப்படிதான் இருப்பான் அப்படின்னு எந்த பாத்திரத்துக்கிட்டயும் சண்டை போடுறது கிடையாது. ஆமா, எந்த வடிவத்துக்குள்ளேயும் தன்னை நுழைச்சிக்கிற ஒரு அபாரமான நெகிழ்வுத்தன்மை, அதாவது அடாப்டபிலிட்டி தண்ணிக்கு இருக்கு. கரெக்ட். அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய பாறையில தண்ணி தொடர்ந்து பட்டுக்கிட்டே இருந்தா காலப்போக்குல அந்த பாறையே குடைஞ்சு ஒரு பெரிய பாதையை உருவாக்கிடும். கிராண்ட் கேனியன் மாதிரி பிரம்மாண்டமான பள்ளத்தாக்குகள் எல்லாமே தண்ணியோட தொடர்ச்சியான பயணத்தால உருவானதுதான். எந்த தடங்கள் வந்தாலும் பொறுமையா அதை தாண்டி போறது அல்லது அதை செதுக்கிட்டு போறது தான் நீரோட பக்குவம். சரியா புடிச்சிட்டீங்க. அதாவது ஆபீஸ்ல பாஸ் எவ்வளவுதான் டென்ஷன் பண்ணாலும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள மாத்திக்கிட்டு அமைதியா வேலைய பாக்குற மாதிரி சொல்றீங்களா? கிட்டத்தட்ட அதேதான். நம்மள சுத்தி எவ்வளவோ பிரச்சனைகள் தடைகள் வந்தாலும் அதுக்கு ஏத்த மாதிரி நம்மள வளைச்சு கொடுத்துக்கிட்டு, ஆனா நம்மளோட இலக்க நோக்கி தொடர்ந்து பயணிக்கிற அந்த தன்மை தான் உண்மையான பக்குவம். அருமை. அததான் நீர் உரு பக்குவா அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி பக்குவப்பட்ட தண்ணியால என்ன நடக்குது? அதுக்கான பதில் தான் அடுத்த வரி. நிறைவுறு பயன்பல, அதாவது முழுமையான பயன்கள். ஒரு பொருள் பக்குவம் அடையும் போதுதான் அது மத்தவங்களுக்கு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம முழுமையா பயன்படும். இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டா அது ஒரு அரசனோட தாகத்தையும் தீர்க்கும், ஒரு சாதாரண எறும்போட தாகத்தையும் தீர்க்கும். இது உயர்ந்தவன், இது தாழ்ந்தவன்னு அது பிரிச்சு பார்க்கறது கிடையாது. ஆமா, அது கொடுக்கிற பயன் நிறைவானது, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாதது. அப்ப இந்த இடத்துலயும் அந்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வார்த்தை வருதா? கண்டிப்பா. இந்த 3வது பத்தியோட கடைசி வரிய கவனிங்க. மீண்டும் ஆருறவ் அமைத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு வருது. முதல் பத்தியில உயிர்களுக்கும் பொருட்களுக்கும் இடையிலான உறவை பத்தி பார்த்தோம். இங்க நீரோட பக்குவத்துக்கும் அதனால கிடைக்கிற நிறைவான பயன்களுக்கும் நடுவுல இருக்கிற ஆழமான உறவை அந்த பேரொளி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரபஞ்சத்துல எது ஒண்ணு பக்குவம் அடையுதோ அது கண்டிப்பா முழுமையான பலன்களை மத்தவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பிரபஞ்ச விதிய அருட்பெருஞ்சோதி தண்ணி மூலமா நமக்கு கத்துக் கொடுக்குது. ஆமா, இது சயின்ஸ் கிடையாது, இது பக்கா பிலாசபி. வாவ்னு சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜமாவே இது ஒரு வேறு லெவல் சிந்தனை தான். தண்ணியோட பக்குவத்தை வச்சு மனிதர்களோட வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய பாடம். இதுக்காகத்தான் இத ரகசிய தத்துவ படிக்கட்டுகள்னு ஆரம்பத்திலே சொன்னோம். சரி, இப்போ நாம இந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகளோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீரில் பல பல அருட்பெருஞ்சோதி, நிறைத்தது அதிர்பிறவும் அருட்பெருஞ்சோதி. இதுல என்ன புதுசா சொல்லிட போறாங்க? உயிர்களை பத்தி பார்த்துட்டோம், தண்ணியோட நிலைகளை பார்த்துட்டோம், அதோட பக்குவத்தையும் பார்த்துட்டோம். இதுக்கு மேல தண்ணியில என்ன இயல்பு பாக்கி இருக்கு? இன்னும் நிறைய இருக்கு. நீரியல் பல பல அப்படிங்கிறது தண்ணியோட எண்ணற்ற மற்ற இயல்புகளை குறிக்குது. உதாரணத்துக்கு தண்ணி ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட். தன்னுள் பெரும்பாலும் பொருட்களை கரைச்சிக்கிற தன்மை அதுக்கு உண்டு. ஆமா, சர்க்கரை, உப்புன்னு பல விஷயங்களை அது கரைச்சிடும். அது மட்டும் இல்லாம அழுக்க போக்குற தன்மை, கீழ்நோக்கி பாயிற தன்மை, வெப்பத்தை உள்வாங்கி வச்சுக்கிற தன்மை அப்படின்னு பல பல இயல்புகள் தண்ணிக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வர்ற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நிறைத்ததிர்பிறவும் அப்படிங்கிற வார்த்தையா? ஆமா, அதாவது தண்ணியோட வரிசையாக அமைந்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள். கடல்ல உருவாகிற நீரோட்டங்கள், அலைகள், சந்திரனோட ஈர்ப்பு விசையால வர்ற ஏற்ற இறக்கங்கள், பூமியோட நீர் சுழற்சி அப்படின்னு ஒட்டுமொத்தமா தண்ணியை சுற்றி நடக்கிற அத்தனை இயற்கை நிகழ்வுகளையும் இந்த வார்த்தை தனக்குள்ள அடக்கிடுது. நீரின் முழுமையான தன்மைய ஒரே வார்த்தையில சொல்லிட்டாங்க. அப்போ இதெல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற அந்த ஃபைனல் பஞ்ச் என்ன? அந்த ஃபைனல் பஞ்ச் தான் கடைசி வரி. ஆர்த்தர புரிந்த அருட்பெருஞ்சோதி. ஆர்த்தர புரிந்த அப்படின்னா எந்த ஒரு குறையும் இல்லாம பரிபூரணமாக வழங்கிற அப்படின்னு அர்த்தமா? சரியா சொன்னீங்க. தண்ணியோட இந்த அத்தனை சிறப்புகளையும் அதோட நிலைகளையும் பக்குவத்தையும் பயன்களையும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு மாபெரும் கொடையா முழுமையா வழங்கியது அந்த அருட்பெருஞ்சோதி தான். இததான் முத்தாய்ப்பாக உரைப்பது அப்படின்னு சொல்வாங்களோ? ஆமா, இங்கதான் நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். இயற்கை வேற, கடவுள் அல்லது பேரொளி வேற கிடையாது. இந்த இயற்கை தான் அந்த பேரொளியோட வெளிப்பாடு.
அந்த அருட்பெருஞ்சோதி தான் இந்த நீராகவும் நீரோட தன்மையாகவும் இருக்கு அப்படிங்கறத தர்க்க ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் இந்த இறுதி வரிகள் ஆணித்தரமா நிறுவுது. இதுதான் அந்த 4வது மற்றும் உச்சக்கட்ட படி. இந்த இடத்துல இயற்கைக்கும் இறை சக்திக்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பு முழுமையா விளக்கப்படுது. ரொம்ப தெளிவா விளக்குனீங்க. இப்போ உங்களோட பெர்மிஷனோட இதுவரைக்கும் நாம பேசுனதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்காக நான் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி சொல்றேன். தாராளமா சொல்லுங்க, அது ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம 4 முக்கியமான தத்துவ படிக்கட்டுகளை ஏறியிருக்கோம். முதல் படியில தண்ணிக்குள்ள இருக்கிற மைக்ரோஸ்கோபிக் உயிர்கள்ல இருந்து பெரிய திமிங்கலங்கள் வரைக்கும் அவற்றுக்கு நடுவுல இருக்கிற ஆழமான ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழக்கூடிய அந்த ஈகோலாஜிக்கல் பாண்ட பார்த்தோம். அதுதான் ஆரூரவமைத்த. ஆமா. 2வது படியில தண்ணியோட 3 நிலைகளையும் அந்த நிலைகள் எப்படி பூமியில இருக்கிற உயிர்களை காப்பாத்துறதுக்காகவே பிரத்யேகமா புரோகிராம் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அது ஆறுகள வகுத்த. 3வது படியில எந்த பாத்திரத்துல ஊத்துனாலும் அதுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற தண்ணியோட பக்குவத்தையும் அந்த பக்குவத்தினால பாகுபாடு இல்லாம அது எல்லாருக்கும் தர முழுமையான பயன்களையும் பார்த்தோம். அதுதான் நீருறு பக்குவம் மற்றும் நிறைவுறு பயன் பல. கடைசியா 4வது படியில தண்ணியோட பலபல இயல்புகளையும் அலைகளையும் இது எல்லாத்தையும் பரிபூரணமா இந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த பேரொளியின் மாபெரும் வடிவமைப்பையும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆர்தர பொருந்த அருட்பெருஞ்சோதி. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. ஆக ஒரு சாதாரண தண்ணி துளிக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவ படிக்கட்டுகள் ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். சரியா சொன்னீங்க. இந்த ஆதாரத்தோட உண்மையான வெற்றியே அதுதான். நாம தினமும் அலட்சியமா கடந்து போற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை தத்துவங்களையும் அடைச்சு வச்சிருக்காங்க. நிஜமாவே இது ஒரு கண்ணை திறக்கிற மாதிரியான அனுபவம் தான். இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்னு சொல்லிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த உரையாடலை முடிச்சிட்டு அடுத்த முறை நீங்க தாகத்துக்காக ஒரு கிளாஸ் தண்ணிய குடிக்கும் போதோ அல்லது உங்க வீட்டு ஜன்னலோரம் உட்கார்ந்து மழைய வேடிக்கை பார்க்கும் போதோ இல்லனா ஒரு ஆத்துல கால்கள்ல நினைக்கும் போதோ அந்த தண்ணி வெறும் கெமிக்கல் மட்டும் கழையாதுன்னு உங்களுக்கு புரியும். கண்டிப்பா. அது வெறும் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்க்கை மட்டும் இல்ல. அது நிறைவான பயன்களை கொடுக்கிற பல நிலைகளை கடந்து வந்த அருட்பெருஞ்சோதியால ரொம்ப துல்லியமா டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அமைப்போட ஒரு சின்ன துளி அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. அந்த ஒரு உணர்வு உங்களை இந்த இயற்கையோட இன்னும் ரொம்ப நெருக்கமா இணைக்கும். ஆமா. உங்களோட அன்றாட பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்து ஒரு பெரிய பிரபஞ்ச கண்ணோட்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். இதுல நாம சிந்திக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இப்போ நாம அருட்பெருஞ்சோதி அகவலில் ஒளிர்ந்த ரகசிய தத்துவ படிக்கட்டுகள் அப்படிங்கிற இந்த சின்ன ஆதாரத்தை வச்சு தண்ணி அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்குள்ள இவ்ளோ பெரிய ரகசியங்களும் உலகத்தை இயக்கிற தத்துவங்களும் ஒளிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டோம். ஆமா. அப்படியானால் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நம்மள சுத்தி இருக்கிற நாம ஒவ்வொரு நொடியும் சுவாசிக்கிற இந்த காற்று, நமக்கு வெளிச்சமும் வெப்பமும் தர்ற அந்த நெருப்பு, நாம கால் பதிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த பிரம்மாண்டமான பூமி மற்றும் முடிவே இல்லாத இந்த ஆகாயம், இந்த ஒவ்வொரு சாதாரண விஷயத்துக்குள்ளேயும் அந்த அருட்பெருஞ்சோதியோட இன்னும் எத்தனை ரகசியங்கள், ஆச்சரியங்கள், தத்துவங்கள் நமக்காக புதைஞ்சு காத்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான். தண்ணிக்குள்ளேயே இவ்வளோ இருக்குன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ளேயும் நாம தேடி கண்டுபிடிக்க வேண்டிய படிக்கட்டுகள் எத்தனை இருக்கு? அந்த தேடலை தொடர வேண்டியது இனி உங்களோட கைகள்ல தான் இருக்கு. ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை விதைச்சிருக்கீங்க. அடுத்த முறை இயற்கையை பார்க்கும்பொழுது கண்டிப்பா இந்த கேள்வி நமக்குள்ள ஒரு புதிய தேடலை உருவாக்கும். இதுவரைக்கும் எங்களோட இணைந்து இந்த தத்துவ படிக்கட்டுகளில் பயணம் செய்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான தேடலோட சந்திப்போம்.